நீங்க எப்பயாவது ஒரு ட்ரீம்ல இருந்து எழுந்த உடனே ச்சே இதெல்லாம் ஜஸ்ட் கனவா, நானே அங்க ரியலா வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை உங்க ட்ரீம்ல வந்த அந்த சீன்ஸ் எல்லாமே ரேண்டம் சீன்ஸா இல்லாம அது வேற ஒரு டைமென்ஷன்ல நீங்க வாழ்ற லைஃபோட ஒரு லைவ் டெலிகாஸ்ட்னு சொன்னா எப்படி இருக்கு? நம்ம ரெம் ஸ்லீப் வெறும் மெமரிஸை மட்டும் ப்ராசஸ் பண்ணாமல் அது பேரலல் ரியாலிட்டிக்கு ஒரு குவாண்டம் பிரிட்ஜாக இருக்கலான்னு சயின்டிஸ்ட் இப்போ கொஞ்சம் டவுட் பட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுக்கும் ஒரு ரியாலிட்டி மட்டும் இல்லாமல் அது ஸ்பிளிட் ஆகி பல பாசிபிலிட்டிஸாக உருவாகுது. ஆனால் கொஸ்டின் என்னன்னா, நம்ம பார்க்குறது ஒரு ரியாலிட்டி தான், அந்த ரிஜெக்ட் ஆன பாசிபிலிட்டிஸ்லாம் எங்கே போகுது? 2026 கண்டுபிடிச்ச புது தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தாட்ஸை ஜென்ரேட் பண்ற ஜெனரேட்டர் மாதிரி மட்டும் இல்லாம அது ஒரு ரிசீவர் மாதிரியும் ஒர்க் ஆகும்னு சொல்லுது. ஸோ வேற வெர்ஷன் ஆஃப் நம்ம இருக்கிற அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸ்ல இருக்கிற டேட்டாவை, ரியல் டைம் டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லுது. அப்படி பார்த்தா நீங்க நைட்ல பாக்குற ட்ரீம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இமேஜினேஷன் இல்லாம மல்டிவர்ஸ்ல இருக்கிற உங்க வேற வெர்ஷன் உங்க ரீச் பண்ண ட்ரை பண்ற சிக்னலா கூட இருக்கலாம். 2026 நியூரோ குவாண்டம் மேப்பிங் ஒரு அட்வான்ஸ் லெவல் ரீச் ஆயிருக்கு. நியூரோ குவாண்டம் மேப்பிங்ன்றது என்னன்னா, நம்ம பிரெயினோட நியூராலஜி ஸ்டடிஸ் இருக்குல்ல, இத்தனை வருஷமா நம்ம கண்டுபிடிச்சது, அதை இப்போ குவாண்டம் தியரிஸோட கம்பைன் பண்ணி அதோடைய பாசிபிலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டடி. 2026 நம்ம பிரெயின் செல்ஸ்ல இருக்க புரோட்டீன்ஸை பயாலஜிக்கல் கியூபிட்ஸா மாத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குவாண்டம் பிட்ஸா மாத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி குவாண்டம் ஸ்டேட்ஸ்ன்றது ரொம்ப லோயர் டெம்பரேச்சர்ல தான் ஒர்க் ஆகும். ஆனா நம்ம பிரெயினோட வார்ம் வெட் என்விரான்மெண்ட்லயும் இந்த குவாண்டம் பிட்ஸ் நார்மலா தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்படி அந்த பிரெயின் புரோட்டீன்ஸை கியூபிட்ஸா மாத்திட்டா என்ன நடக்கும்? பிரெயின் கான்சியஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ணாம வெளியே இருக்கிற அந்த குவாண்டம் சிக்னலை நம்ம பிரெயின்ல இருக்க அந்த கியூபிட்ஸால ரிசீவ் பண்ண முடியும். சோ பிரெயின் நியூரான்ஸ் திங்க் மட்டும் பண்ணல, அது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட் கூட கனெக்ட் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டிவி சிக்னலை கேட்ச் பண்ணி ஸ்கிரீன்ல இமேஜ் காட்டுற மாதிரி நம்ம பிரெயின் யூனிவர்சல் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணி ரியாலிட்டியை ரெண்டர் பண்ணுது. பிரெயின் ஆஸ் எ ஃபில்டர்னு ஒரு தியரி இருக்கு கைஸ். அந்த தியரி படி நம்ம கான்சியஸ்னஸ் எல்லாமே நம்ம பிரெயினுக்கு வெளியே தான் இருக்கு. பிரெயினோட மெயின் ஜாபே நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்ச் பண்ணி நமக்கு எது தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு காட்டுறது தான் இந்த தியரி சொல்லுது. நம்ம சர்வைவலுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் பிரெயின் அலோவ் பண்ணும். அதனால தான் மெடிடேஷன் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ஸ்ல இந்த ஃபில்டர் ஓப்பன் ஆகும்போது நம்ம வேற டைமென்ஷன்ஸ் ஆர் பேரலல் ரியாலிட்டிக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கம்ப்யூட்டர்ல இன்ஃபர்மேஷன் எல்லாமே 0 and 1 ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆயிருக்கும். பட் ஷாக்கிங் ட்ரூத் என்ன தெரியுமா? நம்ம பிரெயின்ல மெமரிஸ்லாம் நியூரான்ஸ்ல சேவ் ஆகல. நம்ம பிரெயின்ல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் கிரியேட் பண்ற அந்த குவாண்டம் ஃபீல்ட்ல தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ பிரெயின் ஒரு ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ் மாதிரி கிடையாது, அது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. அப்படி பார்த்தா மெமரி எல்லாமே வெளியே இருக்கு, பிரெயின் தேவையானதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ பழைய தியரி படி, அதாவது பிரெயின் ஜெனரேட்டர் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா அது கான்சியஸ்னஸை கரண்டா கிரியேட் பண்ணுது. பட் இந்த ரிசீவர் தியரி படி ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்க டேட்டாவை நம்ம பிரெயின் வைஃபை மாதிரி சிக்னலை கேட்ச் பண்ணுது. பழைய தியரி படி கான்சியஸ்னஸ் நம்ம செத்த உடனே முடிஞ்சிடும். பட் இப்போ அது ஒரு சிக்னல் மாதிரி, அது எப்பவுமே அங்கேயே தான் இருக்கும். சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே வேற ரியாலிட்டியில இருக்கிற நம்மளோட வெர்ஷனுக்கு ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸா இருக்கலாம். அதுக்கு சாலிட் ப்ரூஃப்ஸ் இல்லைனாலும் அதை பத்தின ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. பட் இது உண்மையா இருக்குமோன்னு யோசிக்க வைக்கிற சில விஷயங்கள் இருக்கு, அதை சொல்றேன். சில ட்ரீம்ஸ்ல ஃபீல் பண்ற எமோஷன்ஸ் லைக் லவ், ஃபியர், லாஸ், இதெல்லாம் ரியல் லைஃபோட ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். எழுந்த அப்புறம் கூட அதை நம்மளால மறக்க முடியாது. இது வெறும் இமேஜினேஷன் தான்னா ஏன் ரியல் லைஃபோட அவ்வளவு இன்டென்ஸா ஃபீல் ஆகணும்? சில பேருக்கு சேம் பீப்புள், சேம் பிளேஸ் ரிப்பீட்டடா ட்ரீம்ஸ்ல வரும். அந்த ட்ரீமுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அந்த ஸ்டோரி டெவலப் ஆகும். அது ரேண்டம் சீன்ஸ் மாதிரி இல்லாம ஒரு ஆன்கோயிங் ஃபிலிம் கிளிம்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம பிரெயின் ஒரு ஸ்ட்ரிக்ட் கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். சர்வைவலுக்கு என்ன தேவையோ, அதாவது ஃபுட்டு, ஒர்க்கு, வாட்டரு, அதை பத்தின தாட்ஸை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி உள்ள விடும். ஆனா ரெம் ஸ்லீப் அப்படின்ற ஸ்டேஜ்ல இந்த ஃபில்டர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. இந்த ஃபில்டர் இல்லாத டைம்ல நம்ம பிரெயின்ல இருக்க கியூபிட்ஸ் வேற டைம் லைன்ல இருந்து வர வீக் சிக்னல்ஸை கேட்ச் பண்ணுது. அதனாலதான் ட்ரீம்ஸ்ல லாஜிக்கே இல்லாம வேற ஏதோ ஒரு லைஃபை நம்ம வாழ்ற மாதிரி விஷுவல்ஸ் வருது. குவாண்டம் பிசிக்ஸ் படி நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றப்பதான் அது ஒரு ஃபார்முக்கு வரும். ட்ரீம்ஸ்ல பல நேரம் நம்ம ஒரு அப்சர்வரா தான் இருப்போம். நமக்கே தெரியாம நம்ம வேற வெர்ஷனோட லைஃபை சிசிடிவில பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு ரிசீவரா மாறும் போது பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுது. நீங்க கனவுல பாக்குற அந்த ஆல்டர்னேட் சாய்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்டர்
டாக்டரா இருக்க மாதிரி ஆக்சுவலா வேற ஒரு டைமென்ஷன்ல லைவ் ஆகிட்டு இருக்க ஒரு பாசிபிலிட்டி. இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி டிசிஷன் எடுக்கும் போதும் அது பல பிரான்ச்சஸா ஸ்பிளிட் ஆகுது. பிரெயின் ஒரு ப்ராசஸர் மாதிரி இல்லாம ஒரு ரிசீவர் மாதிரி வேலை செய்யுது. உங்க REM ஸ்லீப் ஸ்டேஜ்ல உங்க கான்சியஸ் ஃபில்டர் ஷட் டவுன் ஆகுது. உங்க பிரெயின் புரோட்டீன்ஸ் ஒரு பயாலஜிக்கல் கியூபிட்ஸா வேலை செஞ்சு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற சிக்னல்ஸ் கூட என்டாங்கிள் ஆக முடியும். ஸோ யூனிவர்ஸ்ல இன்ஃபைனைட் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே இருக்கிறதுனால நீங்க கான்சியஸா இருக்கும் போது உங்க பிரெயின் சர்வைவலுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுது. அதனாலதான் நீங்க உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு சேரை பாக்குறீங்க, ஜஸ்ட் சேரை மட்டும், அதோட குவாண்டம் ஃபீல்டு இல்லை. ஆனா இந்த தியரிஸ் படி அந்த ஃபில்டரை நம்ம பைபாஸ் பண்ண முடியும். மெடிடேஷன்ல, டீப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ஸ்ல, ரெம் ஸ்லீப்ல அந்த ஃபில்டர் ஓபன் ஆகும்போது நீங்க பாக்குறது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வேற டைம் லைன்ஸோட லீக்கா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரீம் வரும்போது அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் அப்படின்னு அதை கேஷுவலா இக்னோர் பண்ணாதீங்க. அது உங்க ரிஜெக்டட் பாசிபிலிட்டியா கூட இருக்கலாம். அது நீங்க சூஸ் பண்ணாத பார்த்தா கூட இருக்கலாம். வேற ரியாலிட்டியில இருக்கிற நீங்க இங்க இருக்கிற உங்களுக்கு அனுப்புற சிக்னலா கூட அது இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சிக்னல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. இது பாசிபிள் தான், நீ இந்த சாய்ஸை தைரியமா எடுக்கலாம், இதை நான் லீவ் பண்றேன், நீ மிஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. ஸோ ஃபைனலா யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம தூங்குறத ஒரு சிம்பிள் ரெஸ்ட் ஆர் பிரேக்கா தான் பாக்குறோம். ஆனா 2026 இந்த நியூரோ குவாண்டம் மேப்பிங் நம்ம பெர்ஸ்பெக்டிவை மொத்தமா மாத்த போகுது. ஃபியூச்சர்ல ஸ்லீப்ன்றது ஜஸ்ட் ரெஸ்டா இல்லாம இந்த இன்செப்ஷன் படத்துல வர மாதிரி ஒரு போர்ட்டலா கூட இருக்கலாம். ஆல்ரெடி சயின்ஸ்ல 2 ஹியூமன் பீயிங்ஸ் ட்ரீம்ஸ்லயே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்னு கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாங்க. மல்டிவர்ஸ் உண்மையா இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா, உங்க பேரலல் வெர்ஷன் அந்த ஸ்கில்ல மாஸ்டரா இருக்கலாம். அதை உங்க ட்ரீம் வழியா ஆக்சஸ் பண்ணி உங்க எவல்யூஷனே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, ஹியூமனிட்டியோட நெக்ஸ்ட் லெவல் எவல்யூஷன் பிசிக்கல் லெவல் இல்ல, அது குவாண்டம் லெவல் தான். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ்.